ஏப்ரல் 24 பிரான்சில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். இளமையிலேயே இறைப்பற்றும் மிகுந்த ஞானமும் பெற்று வளர்ந்தார். ஏழ்மையில் வேலை செய்து கொண்டே படித்து தனது 19வது வயதில் கத்தோலிக்க குருவானவர் ஆனார். திரு அவையில் ஏழைகள் உணவு உடை இருப்பிடம் இல்லாமல் படும் அவதியைக் கண்டு மனம் நொந்தார். தன்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவும் வகையில் மறையுரையாற்றி செல்வந்தர்களின் மனநிலையை மாற்றி பிறருக்கு உதவும் மனங்களாக மாற்றினார். அப்போது முதலாக ஒரு ஞாயிறு காலை திருப்பலியின் முன்பாக ஒரு நோயினால் அவதிப்படும் குடும்பம் வந்து தங்களுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினார்கள். உடனே நம் புனிதர் இதை திருப்பலிக்கு முன் அறிவித்தார். திருப்பலி முடிந்ததும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பணக்கார சீமாட்டிகள் நிறைய பொருளுதவி செய்தனர். அப்போதே அங்கேயே அவர்களை கொண்டு பிறரன்பு மகளிர் சபை என்ற மரியன்னையின் துணையோடு இயங்கும் இச்சபையை ஏற்படுத்தினார். நற்கருணையில் அதிக நேரம் அமர்ந்து ஜெபிக்கும் நம் புனிதர் அன்னை மரியாளிடமும் மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அன்று முதல் ஏழை எளிய கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவ பல சபைகளை அமைத்தார். செல்வ சீமாட்டி காண்டி குடும்பத்தினர் பெரும் சொத்துக்களை கொண்டு பிரான்சில் பல ஏழை தெருவோர குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி உணவு இருப்பிடம் தந்து படிக்க வைத்து அவர்கள் வாழ்வினில் ஒளியை ஏற்றினார். சிலுவையை கையில் ஏந்தி ஏழைகளுக்கு உதவுவதே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது என்கிறார் நம் புனிதர். 1625 மறைப்பணி சபையை நிறுவி நிறைய அருட்தந்தையர்களை உருவாக்குவதில் தீவிரம் காட்டினார். பிரான்சில் கலவரங்களில் வீடு இழந்த சுமார் 50,000 மக்களுக்கு ஆதரவு அளித்தார். 1200 அடிமைகளை பணம் கொடுத்து மீட்டு புது வாழ்வு அளித்தார். பல மருத்துவமனைகள் வீடுகள் கட்டி மக்களுக்கு உதவினார். கிபி 1660 செப்டம்பர் 27 விண்ணகம் சென்றார். இவர் வாழும் போதே புனிதராய் வாழ்ந்ததாலும் மறைவுக்கு பின் பல புதுமைகள் நிகழ்ந்ததாலும் இவருக்கு 1737 திருத்தந்தை 12 கிளமெண்ட் புனிதர் பட்டம் கொடுத்தார். ஏழைகளுக்காக துடிக்கும் இவரது இதயம் இன்றும் அழியாமல் பிரான்சில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. கருணை கொண்ட நம் தூயவர், இதயம் அழியாத இனியவர், உலகில் வாழ்ந்த நம் மன்னவர், புனிதம் கொண்டையும் எளியவர், புனிதர் வழியை தொடரவே பாதம் தொழுவோம் நாளுமே. உயிரே உறவே புரிதலை தேடி வா,